விழிப்போம், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம், மாஸ்க் அணிந்து கொள்வோம். எல்லாருக்கும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாதபடி அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு நாம் அடங்கினவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளின் ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தகப்பனே, அருமையான இந்த நல்ல சமயத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை காணும்படி கிருபைப்படுத்தீரே ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் சட்டத்திட்டங்களை மாற்றி நாங்கள் உடைய ஊழியத்தை செய்யும்படியாக, என் தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு அளித்த நல்ல கிருபைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என் திருச்சபை நீ தந்த திருச்சபை உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நின்று நாங்களுமே துதிக்கும்படியாகவும் நாங்களுமே ஆராதிக்கும்படியாகவும் பாராட்டின எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த அன்பு பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியர்களுக்காக, ஊழியத்தின் திறந்தவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்த அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் பஸ்ஸிலேயோ அல்லது வாகனங்களிலேயோ வரும்போது சத்துரு தொடாத வண்ணம் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த பிள்ளைகளையோ எந்த வைரஸுமே தாக்கக்கூடாது ஐயா. என் திருச்சபையின் பிள்ளைகளை மீட்டுத்தாங்க. ராபாக்கா சந்தாரா, நாங்கள் மரண செய்திகளை கேட்காதவுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடந்த நாளிலும் கூட இந்த குளத்தூரிலே மரணம் அடைந்த அந்த மூத்த சகோதரிக்காக அவருடைய குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்க. ராபாக்கா சந்தா, ராபாக்கா சந்தரியா, எங்கள் திருச்சபைகளில் இந்த கொரோனாவினாலே மறுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் கேட்கக்கூடாது. கிருபை பாராட்டுங்கள் யார். இந்த நாளிலும் பாடுகிற பாடல்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கண்ணீரோடு எனக்காக ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு உடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு உடைய திருச்சித்தம் நிறைவேறட்டும். பாடல்களோடு அபிஷேகமும் அபிஷேகத்தோடு வல்லமே விளங்கட்டும். ரபாக்கா சந்தேகா, நான் போய் தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்றீரே. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அடியனோடு என் பிள்ளைகளோடு இடைப்பட்டு எல்லா இக்கட்டுகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றீர. என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும். இன்றைக்கு வர முடியாத பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க. வெளிப்பாடுகளை தாங்க, செய்திகளை தாங்க. வருகிற நாட்களில் வாச ஜபங்களை குறித்தும், அம்மாச ஜபங்களை குறித்தும், ராபோ ஜபங்களை குறித்தும் எங்களுக்கு தெளிந்த ஞானத்தை தாங்க. எந்த விதத்தில் ஒருவரும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக்கொள்ள. இன்றைக்கு வர முடியாத சிறு குழந்தைகள், வர முடியாத வயது முதிர்ந்தவர்கள், சிலர் கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விடுகிறோம்.
நாங்கள் ஏகோபித்துமை துதிக்க வேண்டும், ஏகோபித்துமை மகிமைப்படுத்த வேண்டும். வருகை சீக்கிரமாயிருக்கிறது. நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என் திருச்சபையின் எல்லா பிள்ளைகளும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாயிருந்து என் தேவனுடைய வருகையிலே காணப்படுகிறதாக. ஓ ராபாக்கா சந்தா ராபாலாதினியா, ஓ ராபாக்கா சந்தா ராபாக்கா லதரபங்கலதரபாக்கா சந்தாரா. தூதர்கள் இறங்கி இருக்கிறபடி ஆல்மிஸ்தோம். ஒவ்வொரு குடும்பத்தை வேலை அடைத்துக் கொள்ளுங்க. அக்கறை மதுவாய் வேலை இல்லாத மக்களுக்கு வேலைகளை கொடுங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடைபெறட்டும். அநேக பிள்ளைகள் படிக்க வைக்க பணம் இல்லை என்று சொல்வது அறிவு. எங்களால் ஏற்றதை செய்திருக்கிறோம். இன்னும் செய்ய எங்களுக்கு உதவிகளை தாங்க. ஆகாரம் இல்லாத மக்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. வஸ்திரம் இல்லாத மக்களுக்கு வஸ்திரங்களை கொடுங்க. நாங்கள் ராஜாக்களின் பிள்ளைகள். ஓ என் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், எங்கள் ஜீவாதிபதியுடைய பிள்ளைகள், நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கிருபையாக. அவருடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மீதமுள்ள நேரமும் காலமும் உடைய பொற்கருத்திலும் படைக்கிறேன். வழி நடத்துங்க. ஆராதனையை முழுமையுமாய் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகத்தில் நிரம்பணும். அபிஷேகம் காற்றுகளை போல எடுத்து சென்று அநேக இடத்துகளை பற்றி எறிகிற நெருப்பாக மாறி அநேகரை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த அனுபவத்தை மாத்திரம் எங்களுக்கு தாக ஜெயமெடுக்க செய்யுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கிறேன் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல்களுக்கு கடந்து போவோம். உற்சாகத்தோடு பாடுவோம். யாரும் கொஞ்சம் நெருக்கி இருக்காதபடி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும்படி சொல்லுங்கள். சகோதரிகள் விசேஷமாய் கொஞ்சம் இடம் விட்டு தாராளமாக உட்காருங்க. இடம் கிடைக்கிற இடத்துல உட்காருங்க. மீதி காரியங்களை ஆவியானவர்களோடு பேசுவார். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். எப்பொழுதும் நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். Hallelujah. 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 ஒரு உற்சாகமாய் மன மகிழ்ச்சியோட தேவனை ஆராதிப்போமா. ஏன்னா நம் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டவராக இருக்கிறார். யாராவது துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா தேவன் அதை சொல்லவே இல்லை. எதையாவது பிடித்து கொண்டு இருந்தோம் என்றால் அதையும் தேவன் சொல்வதில்லை. பைபிள்ல அருமையாக உலகத்துக்குரியது மேலே பிடித்துக் கொள்ளாதீங்க, அதன் மேலே அதிகமாய், ஆனால் அதில் சார்ந்து இருக்காதீங்க. அதிகமாக கூட கிடையாது. டோன்ட் டிபெண்ட் ஆன் சேரியட்ஸ், டோன்ட் பிலீவ். குதிரை மீறும், குதிரை வீரர்கள் மீறும், ரதங்கள் மீதும் என்னது நம்முடைய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு இருக்கவே வேணாம். தேவன் மீது மட்டும் நம்பிக்கையாய் இருங்க. வெறுமையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார். உலகம் என்ன நியாயம் தீர்க்கும். நிறைய விதங்களில் நிறைய காரியங்கள் உலகம் பேசுகிறது. தேவன் உங்களை பார்க்கிற விதம் உள்ளார ஒரு அருமையான ஒரு டைமண்ட் மாதிரி பார்க்கிறாரு. வைரத்தை போல தான் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகம் அது வெறும் நிலமா பார்க்கும், ஆனால் அதுக்குள்ளார தேவன் பார்க்கிறது ஒரு வைரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அழைத்த விதம் தேவன் பெரிய விதமாய் வைத்திருக்கிறார். பாடுவோமா. என்னை வைத்தல்ல, என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன்னு சொல்ல. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றினார். அவரை நான் துதிக்க போகிறேன், அவர் தொடர்ந்து நடத்துவார். பாருங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனை துதிப்போம்.
எல்லாருமே எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமே, ஆமே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைத்தோ உரிமை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைத்தோ உரிமைகள் எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். எல்லாம் சொல்லுமா? அல்லேலூயா. வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஒரே ஒரு நிமிஷம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்? உண்மையாவா? என்னவா மாற்றினார்? பாவத்திலிருந்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், துக்கங்களிலிருந்து சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை காண்டி அநேக அற்புதங்கள் செய்திருக்கார். ஏசு இல்லாம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பாத்துக்க, எனக்கு அருமையான ஒரு காரியம் தொடர்ந்து யோசித்து வந்து கொண்டே இருந்த ஒரு காரியம். தேவன் அந்த எல்லாரும் கல்லெறிஞ்சி அந்த ஸ்திரீயை கொல்ல வேணும், விபச்சாரம் செய்த ஸ்திரீயை கொல்லணும்ன்றப்போ தேவன் அங்கு கடந்து சென்று உலகம் நியாயம் விசாரித்த விதமே பண்ணவே இல்லை. இன்னைக்கு யாராவது ஐயோ நான் தகுதி இல்லாதவன் இதுல கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, ஐயோ நான் தகுதி இல்லை, தேவனை தேடி வருவதற்கு நான் எனக்கு இதே இல்லை, பாக்கியமே கிடையாது, இல்லை, உங்களை தேடி தேவன் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றுகிறவர், இருக்கிற இடங்களில் அந்த மோசமான அந்த கடினமான வாழ்க்கையை மாற்றுகிறவர். இன்னைக்கு தேவனுக்கு இடம் கொடுங்க. அவரை எளிமையா, அவரை நீங்கள் உற்சாகமா உங்கள் இருதயங்களை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிங்க. தேவன் இன்னைக்கு மகிமையான காரியங்கள் அந்த வாழ்க்கையை செய்வார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே அல்ல, சுகமானே இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். சுகமானே சுகமானே உங்களை பலப்படுத்துவார். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமாக அழைக்கிறார். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே,
அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. நம்மளை தேடி வந்த தேவனை ஒவ்வொருத்தர் கண்களை மூடினோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. தேடி வந்த தேவனே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் எல்லாருமே அப்பாவிடத்துல அப்பான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தர பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தர பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தர பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் நெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அப்பா எல்லாமே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. அல்லாமல் இருக்கிறீரா உம்மை அப்பான்னு கூப்பி எல்லாருமே ஹalleluya. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. எல்லாருமே உம்மை அம்மான்னு கூப்பிடவா. ஹalleluya ஹalleluya. அருமையான தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிறார். நம்முடைய பலங்கள் அல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் கூடந்து வழி நடத்துகிறவரா. இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்முடைய பலங்களை வைத்தல, அவர் பலங்களை எவ்வளவு தூரம் போனாலும் சரி காத்திருக்கிறவராய் இருக்கிறார். தேடி வந்த தேவன் காத்திருக்கிறாரு. இது என் ஜனம், என் குடும்பம் என்று சொல்லுகிற அருமையான வசனம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப உணர்வு உள்ளதாய், அது என்னது உணர்த்தினதாய் இருக்கிற. ஏசாயா நிறைய கேட்டிருப்போம். ஆனா ஆங்கிலத்துல அந்த வசனம் ஏசாயா 41:14 அந்த வசனம் விதமா, யாக்கோபே யாக்கோபேன்னு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். இங்கிலீஷ்ல அருமையா போட்டுச்சு, for I myself will help you. hallelujah. நான் வேற யாரையும் அனுப்ப மாட்டேன். நான் இங்கிலீஷ்ல நான் அந்த காரியங்களை for I myself will help you, வேற யாரையும் அனுப்ப மாட்டேன், நானே கடந்து வந்து உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறேன். hallelujah. அருமையான தேவன் ஒரு ராஜாதி ராஜாவா இருந்து கொண்டு நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். சிறு பூச்சின்னுவாங்க, யாக்கோபும் சிறு பூச்சி. அந்த சிறு பூச்சிக்கு கூட சொல்றார் நான் கடந்து வருவேன் என்று. நீ யாருமே தேவனுடைய பார்வையில தான் சொன்னேன், விலையேற பெற்றவர்கள். யூ ஆர் டைமண்ட், ஒரு பெரிய விலையேறப்பட்ட கல்லா இருக்கிறீங்க. அதனாலதான் நம்மளை தேடி வந்தவர். பாடுவோமா, காப்பார், உன்னை காப்பார், இறுதி வரை காப்பார், கடைசி வரை காப்புகிற வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்
இருக்கிற இடங்கள காக்கிற தேவன் உண்டு. என்னை வழி நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஹalleluya. இன்னைக்கு நான் தேவனை ஆராதிப்பது மட்டும்தான் என்னுடைய அழைப்பு. என்னுடைய அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை அவரை கர்த்தர் மேல் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிறவராய் விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். Cast all your burdens upon him, for he cares for you. உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் காப்பா. நீங்க விசுவாசிப்பீர்களானா, கடவுள் மீது சார்ந்திருப்பீர்களானால், அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பீர்களானால், இங்க சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஐசாயா 41 அந்த 14 நானே கடந்து வந்து நான் உனக்கு உதவி செய்வேன் என்று, நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. யாக்கோபே எளிமையானவனே எத்தனை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். அவ்விதமான தேவன், ஓ அன்பின் தேவன் அவர். ஹalleluya. ஒரு அன்பான தேவன் அவர் நம் மத்தியில கடந்து வந்து இருக்கிறார். உன்னை நேசிக்கிறது எல்லாவற்றையும். ஹalleluya. அன்பு நேசரே உம் திருமுகம் அப்பனிப்பே என்னை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனிப்பே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
Transformation in the name of Jesus Christ. Hallelujah. இந்த பூமியிலே செத்தாவின் கிரியைகளையும் காணப்படுகிற தீய சக்திகளையும் இயேசுவின் ஆவியையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இதை கட்டுகிறார் கட்டப்படும் என்றீரே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும், உடைய கிருபை இறங்கட்டும். வானபராபரரே இப்போ ஆரோக்கியமா வானபராபரர் இப்போ எல்லாரும் பாடுங்க.
உள்ளத்தில் வாரும் என்று கேட்போம். நீங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வாரும் என்று கேட்போம். நீ விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ளாய் அங்கு அழைத்து வர படைக்கிறது வாரும் என்று கேட்போம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் திருபலிப்பிட தண்டை ஒப்பு கொடுக்கிறோம். அது பாவ நிவாரண பலியாக, சமாதானத்தின் பலியாக, உம்மோடு ஐக்கியப்படுகிற பலியாக எங்களை மாற்றும். ப்ளீஸ் லார்ட், நான் போய் தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்றீரே. அந்த தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வந்து இருக்கும் பிள்ளைகள் மத்தியிலோ, கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் மத்தியிலோ அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவா. பிரசன்னமாய் ஜீவனோடு ஆசைகாட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் எல்லாரும் பேரும் பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஊற்றுவே தேவரேரும் பாதத்தண்டை அவரோடு கொடைனோம். உங்களது அபிஷேகம் நம்பினாடி அண்டினோ. ஒரு புதிய நீ அபிஷேகம் பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீ அபிஷேகம் பெறாமல் வானமண்டலம் எல்லாம் சேனைகளை ஜெயிக்க முடியாது. நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய
ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆசையோடு சமத்தில் இருக்கிற பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கும். எப்பொழுது எனக்குள்ள சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4, யாத்ராவும் 34:16, ஆதியாகமம் 26:24, 1 தெசலோனிக்கேயர் 5:23 உரிமையாக்கிகள். நன்மையாண்டு பணத்திலிருந்து வருகிறது. உங்கள் பயத்தை எடுத்து போடுங்க. அநேகர் பயத்தினாலும் வேதனையினாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாய். மெய்யாவே மெய்யாக உனக்கு சொல்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐடா, என் கிருபை உனக்கு போதும். என்னிலே பலப்பட, என்னிடத்தில் அபிஷேகத்தை வல்லமை கேள். ஜோதியே, திடன்கள் மகளே, என் கிருபை உன்னை விட்டு எடுபடாதிருக்கும். என் சமூகத்தில் ஆங்காங்கு காத்திருக்கும் பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு ரோமாய் எழுப்புகிறார். எல்லா ஆவிகளையும் நான் அப்புறப்படுத்துவேன். என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கும். பூர்ண விடுதலை தருவேன். பூர்ண சமாதானத்தை தருவேன். நான் உங்களை கைவிடவே மாட்டேன். உங்களோடு இருக்கிறவர் நான் பெரியவன். என்னை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். என் கிருபை உங்களை விட்டு எடுபடாதிருக்கும். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. என்னுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதில்லை. என்ற அபிஷேகத்துக்காய் கேளுங்கள். கடைசி நாட்களில் நான் விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றுவேன். கடைசி நாட்களில் என் மகிமை உங்களுக்கு விளங்க பண்ணுவேன். மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்று நேரிடாது. நான் எல்லாவற்றையும் குறைத்து போடுவேன். எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க செய்வேன். இப்பொழுது ஆங்காங்கே என் பிள்ளைகளோட கண்ணீருக்கு நான் பதில் கொடுத்தேன். என் மண்டாட்டுகள் அவர்கள் மண்டாட்டுக்கெல்லாம் பதில் கொடுத்தேன். நானே ஜெயம் எடுக்க செய்வேன். உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக. எப்பொழுது எனக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னிலே திட நம்பிக்கையாயிருங்கள். என் கிருபை உங்களுக்கு போதும். சங்கீதம் 23 ஒருபோதும் மறந்து போகாதே. நான் சதா காலங்களில் உங்கள் மேய்ப்பராயிருப்பேன். வாஞ்சியோடு என்னை தேடுங்கள். உங்களை உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்தேன். பாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி என்ற அபிஷேகத்தை உங்களுக்கு தருவேன். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளில் வந்த எல்லா பிள்ளைகளையும், பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டால் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வயதுக்கு ஏற்ற வளர்ச்சிகளும் தேவைகளும் சந்திக்கப்பட கிருபைதாங்க. திருமண நாளை காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் நேசருடைய கரம் கூட இருக்க
ஆசீர்வதிங்க. புதிதாக வகுப்புக்கு போகும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இரட்டத்தனை ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் இல்லாமல் அவதிப்படும் மக்களுக்காக அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுக ராஜா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் துணி இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உதவி செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. சந்தரா இப்பொழுதும் பலகீனத்தோடு இருக்கா. எல்லா பிள்ளையோட பலகீனம் மாறட்டும். சட்டத்தில் எந்தெந்த பலகீனத்தோடு இருக்கிறாயோ கரங்களை வைத்துக்கள். என்ற வல்லமை இறங்குகிறத. நான் போய் சொல்லுகிற தேவன் அல்ல, உங்களோடு இருக்கிறார். ஒரு வாக்க சந்தாரா, நீ பயப்படாதே, நன்னோடு இருக்கிறார். என்ற விசேஷத்தை கிருபை உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை வேலி அடைத்து அதிசயங்களை காண செய்வேன். இப்பொழுதே விடுதலை ஆக்குகிறேன். கட்டப்பட்டுள்ள விசுவாசின் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறேன். ஒருவரையாவது அலக்கழியாமல் அப்படியே கடந்து போ. குடும்பங்களை கட்டி வைத்துள்ள கட்டுகளை ஜெயிக்கிறார். ஓராவாக்க சத்தனா என் ஜனமே நீ வெட்கப்படுவதில்லை. என்னாமும் 23 மறந்து போகாது. ஏசாயா 54:17 மறந்து போகாது. நான் உங்கள் பரிகாரியாய கர்த்தர். உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை, உங்கள் குடும்பங்களை வேலி அடைப்பேன். என் கிருபை உங்களுக்கு போதும். நீங்கள் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனை முழுமையுமாய் மித்திரன் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாக பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீ செய்து வந்து கொண்டு இருக்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் நீ அசைவாடி கொண்டு இருக்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். அப்பா, தேவனுடைய பிரசனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறதே தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது கூட உமது வார்த்தைக்காக உமது பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. யாரிடத்துல நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் உண்டு என்று எழுதியிருக்கிறது. உமது வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறபடினாலே நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தை வரும்போது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பரப்பு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வார்த்தை தொனிக்கும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நடைபெற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான பாஸ்டர் இந்த வல்லமுள்ள கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேலி அடைப்பீராக பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. முழு குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா மனுஷனுடைய எரிச்சல் ஆவிக்கும் பொறாமையின் கண்களுக்கும் என் தேவன் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். முழு சர்வீஸை தேவனுடைய வல்லமுள்ள கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நீதியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. தேவனுடைய செய்திக்கு கடந்து போகலாம். அமாவாசை ஜெபம் உண்டு. அதை குறித்து தம்பி உங்களிடத்தில் அறிவிப்புகளை தருவார்கள். அதுபோல அநேகர் 3 நாள் உபவாச ஜெபம் உண்டா,
ஞானஸ்நானம் உண்டா, ராபோஜனம் உண்டா என்று கேட்கிறார்கள். உண்டு. அதை குறித்தும் உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும். எல்லா கூட்டங்களிலும் தயவு செய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்க. விசேஷமாய் அபிஷேகம் பெறாத எல்லா பிள்ளைகளும் கட்டாயம் அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். அபிஷேகம் நம்மை ஜெயமெடுக்கத்தக்கதான கிருபையை தரும். அபிஷேகம் பாடுகள் ஏராளம் உண்டு. அவைகளின் மத்தியிலே நம்மை விடுதலையாக்குறதா இருக்கும். அப்பா மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஜோர்தான ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். எதற்கு? சோதிக்கப்படும்படியாக. எந்த சோதனைகள் வந்தாலும் அவருக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்ததினால பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறந்தார். பரிசுத்த ஆவியானவராலே லூக்கா 2:52 பிரகாரமாக வளர்ந்தார். ஆனாலும் தன்னுடைய 30வது வயதிலே ஞானஸ்நானங்கள் எடுத்து வெளியே வரும்பொழுது சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கினார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அபிஷேகத்தை இழந்து விடாதே, எச்சரிக்கையாயிரு. அபிஷேகம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும். அபிஷேகம் உங்களை கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது அங்கே ஒரு நர்ஸு சொன்னாங்க, இந்த நேரம் நீ ராத்திரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிய, என்ன பேசுகிற? அந்த அபிஷேகம் என்னை விடுதலை ஆக்கினது. அந்த அபிஷேகம் எனக்கு பலன் கொடுத்தது. அப்பந்தான் அப்பா சொன்னார், நீ இன்னும் போகும் தூரம் வெகு தூரம் உண்டு என்று சொல்லி, அதனால அந்த அபிஷேகத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்படும். யார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்பவில்லையோ அவர்கள் இந்த பைபிளை தூக்காத, எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் நீ தேவனுடைய பிள்ளை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு நீ தேவனுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய பிள்ளையாய் மாறாவிட்டால், அந்த அபிஷேகம் உனக்குள்ளே பூரணமாய் விளங்காவிட்டால், ரபஹலதன் அர்ஷதன் அபாலாதினியா, நீ பிசாசுக்கு அடிமையானவன். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ல இன்னும் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிப்போம். ஓராபாக்க சத்தன், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஹல்லேலூயா ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஓ, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், மற்றவர்கள் அல்ல. விமஹ சத்தனா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நாம் முத்திரையிடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அந்த முத்திரையிடப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பார்கள். தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பார்கள். இன்று நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எந்த கொடிதான காலத்தை நம்மால் கடந்து போக முடியும்? எவ்வளவு நேரம் அபிஷேகம் நிரம்புறதில்லை. அபிஷேகம் எல்லாம் தேவனோடு பேசுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஐயா தெரியும், மலையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபுல்லா அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. அந்த அபிஷேகமான அநேக பாடுகள் மத்தியில் அவரை வழி நடத்தினது. அநேக நினைப்பாங்க, பாடுகள் வந்தா அபிஷேகம் நிரம்பினதுனால தானே வந்துச்சு, அதனால அபிஷேகம் வேண்டாம். ஏசப்பா மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதினாலே சாசானவனை ஜெயித்தார் வேத வசனத்தை கொண்டு. நீங்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். அதனாலே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த பிள்ளைகளாய் மாறுங்கள். 2 காரியத்தான். ஒன்று பரிசுத்த ஆவியின் நிறைவு, இன்னொன்று தேவனை அறியாத ஜனங்கள். யார் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இவ்வளவு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான ஆதலாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களுடைய வாழ்க்கையில துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், மதுபான வெறியாகிய இச்சையின் ஆவி உங்களுக்குள் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ரமஹாலாதினியா, இயேசுவின் ஆவி உனக்குள்ள கிரியை செய்யாதபடி ரமஹாலதனா ஸ்ரீபாலாதினியா எச்சரிக்கையாயிரு. மதுபானம் குடித்தவனை சொல்லுவார்கள், குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு. நீங்கள் குடிகாரர்கள் அல்ல, நீங்கள் மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல. துன்மார்க்கமான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வேண்டாம். நீங்கள் எவ்வளமாக இருக்க வேண்டும்? ஆவியினால் நிறைந்து, நீங்கள் ஆவியிலே நிறைந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். அப்பொழுது இருதயத்தை நிறைவு வாய் பேசும். முதல்ல உனக்குள்ளே சமாதானம் உண்டு. 2வது நீ உன் மனைவியோடும் பிள்ளைகளோடு ஐக்கியமாயிருப்பாய். உன் வேலை செய்யும் ஸ்தலத்திலே சமாதானம் உண்டு. உன் குடும்பத்திலே சமாதானம் உண்டு. ராபஹாலதனா, அந்த ஆவியானவரின் நிறைவு உனக்குள்ளே இருக்கிறதா? இந்த உலகத்தை குறித்து கலங்காத. ஒரு நாள் இந்த உலகம் அழிந்து போகும். ராத்திரி படுத்து காலையில் எழும்புறதே கஷ்டம். அது கர்த்தருடைய கிருபை. ஆதலினாலே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபைக்காக நீ மன்றாடுவதற்கு முன்னதாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும் என்று கேள். ஆவியானுடைய நிறைவை கேளும் என்று கேள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் முன்னால் வந்து உட்காருங்க. ஒருத்தர் நெருக்கி உட்காருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், ஹல்லேலூயா. அப்படி எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராய் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் இருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிறைவே அந்த கனி
நீ எல்லா இடத்திலும் நன்மை செய்கிறவராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆசீர்வாதம் என்ன? பிசாசின் பிடியில் அகப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கினார்கள். எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்து, உன்னை மீட்டுக் கொண்ட உன் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆவியின் கிருபை உங்களுக்குள் இருக்கிறதா? அல்லது துன்மார்க்கத்தின் வெறியோடு நடைபெறுகிறாயா? அபிஷேகத்தின் நிறைவு நுகத்தடிகளை முறிக்கும். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிமா. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் தான் நல்லவர். அநேக கள்ள சாட்சி சொல்ல வேண்டாம், அடுத்தவனுக்காக பரிந்து பேச வேண்டாம், உண்மையை பேசுவான். பாவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்காக கண்ணீர் விடுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்க? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனும் அநேக ஜனங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறவனுமாயிருந்தால். பரிசுத்த ஆவி நிறைவை பெற்ற மகனே, மகளே, நீ எத்தனை பேரை சத்திய வேதத்தண்டை கொண்டு வந்திருக்க? சபைக்கு கொண்டு வந்தான்னு நான் கேட்கவே மாட்டேன். சத்திய வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளும்படியாக கொண்டு வந்திருக்கிறாய். பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு தேவை. நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அவர் இருக்கும் இடத்திலே நான் வந்து அழைத்து போவேன் என்றாரே, அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரமற்றவர்களாய் காணப்படுவீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனலாய் மாற வேண்டும். ஒரு இடத்தில் அனல் இருக்கிறது என்றால் அதில் எந்த தீய பூச்சிகளும் புழுக்களும் உண்டாகவே உண்டாகாது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவர்கள், இன்றைக்கு எனக்குள் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், என்னை ஆவியிலே அனலாய் மாற்றுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய், நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் தூங்குற காலங்கள் போதும். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலாயிருக்கிறவங்க மாத்திரம்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்களே தவிர மற்றவங்க ஊழியம் செய்யவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடங்கட்டும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடட்டும், இன்னும் கொஞ்சம் ஊர் மேயட்டடி மேய்வாங்க. எச்சரிக்கை ஆயிரு. ஆவியிலே அனலாய் மாறுங்கள். நீங்கள் அக்கினியாய் மாறுங்கள். நீங்க அக்கினியா மாறினால்தான் உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அனலாய் இருந்தார்கள். இந்த உலகத்தின் அனலை குறித்து அவர்கள் வேதனை படவே இல்லை. நிவாலதனசியா சிலர் சொல்லுவாங்க, அக்கினிகளை போட்ட பிறகுதான் அவர் தன்னுடைய தூதனை அனுப்பினார் என்று. இல்லை, அதுக்கு முன்னாலே அக்கினியா இருந்தாங்க. ஏனென்றால் தூக்கிட்டு போறவங்களாம் எரிஞ்சு போனாங்க. யாரு? தூக்கிட்டு போறவங்களாம் எரிஞ்சு போனாங்க. இந்த கயிறெல்லாம் எரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தின் அக்கினி, அக்கினியால் மாற்றப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தொடவில்லை.
நீங்கள் அனலாய் மாறுங்கள். நீங்கள் அனல் மூட்டி எழுப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாறுங்கள். எந்த போராட்டம் வந்தாலும் சரிதான். சமயத்தில் எனக்கு ஒரு மகள் போன் பண்ணினார்கள். தாய் இழந்தார்கள், தனித்து விடப்பட்டார்கள். 45 வயதாகி திருமணங்கள் ஆகவில்லை. சொன்ன ஒரே ஒரு சாட்சி, என் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. சுமார் 1 மாதத்துக்கு முன்னால் தான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்பொழுது நானும் ஆஸ்பத்திரியில் இருந்ததினாலே தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த ஏழை மகள் செங்கல்பட்டிலே ஒரு உதவி தலைமை ஆசிரியராக இருக்கிறார். தன் வாழ்க்கையில் அநேக பாடுகளை அனுபவித்தவள். அவள் எடுத்த கிளாஸில் 10th 11th 12th இது வரைக்கும் அவள் கிளாஸ் பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவளுக்கு இருக்கும் போராட்டம். இன்றைக்கு ஒரு விதவை போல இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டு. எனக்கென்று இருந்தது ஒரே உறவு தாய், அவளை இழந்து விட்டேன். ஒரு அவாக்கா சந்தர் அவலாதினியா, உங்களுக்குள்ளே அனல் இருக்குமே. எந்த சோதனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். ஒரு அவாக்கா சத்தம். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், பொல்லாங்கனியையும் எல்லா அக்னியாஸ்திரங்களை எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய், அவித்து போடத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்கன் அக்னியாஸ்திரம் அனுப்ப மாட்டான்னு எழுதவே இல்லை வேதத்தில். அவன் அனுப்பிட்டே இருப்பான். அதை ஜெயம் எடுக்க நீ அபிஷேகித்து தான் ஆக வேண்டும். நீ அபிஷேகம் பெற்றுதான் ஆக வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறிதான் ஆக வேண்டும். இன்னும் உருவ குத்துகிற ஆயுதங்கள் ஏராளமாக வெளியே வரும். உனக்கு அவர் கேடகமாய் இருக்கும்படியாக அவருடைய கிருபையின் நிலையிலே மூடி மறைக்கப்படும்படியாக. ஓராபாக்கா சந்தார் அபலாதினியா 16வது வசனம்மா. பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், பொல்லாங்கனியையும் அம்பையெல்லாம் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை. அப்போ ஒரு இடத்தையாவது எழுதல சோதிக்க மாட்டானு. இந்த வருஷம் 10th எல்லாம் பாஸ் பண்ண மாதிரி எல்லாருமே பாஸ் பண்ண விட மாட்டாங்க. எக்ஸாம் வச்சு உன் தரத்தை நிர்ணயிச்சு அதுக்கு பிறகு தான் 11th அனுப்புவாங்க. இன்றைக்கோ பொல்லாங்காரியோ எல்லா அக்னியாஸ்திரங்களும் உங்களுக்கு உண்டு. அதை மேற்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆவியை அவிழ்த்து போடாதபடி. யாருக்கும் போராட்டம் வந்தோடனே வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, அபிஷேகத்தில் நிரம்புறதில்லை. அப்போ தான் அதிகமாக அபிஷேகத்தில் நிரம்பணும் தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில். அப்படி அபிஷேகத்தில் நிரம்பின அத்தனை பேருடைய வாழ்க்கையும் தேவன் இரட்டத்தனையான ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே பெற்ற அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதபடி, குறைத்து கொள்ளாதபடி, எப்பொழுது போராட்டங்கள் வருகிறதோ, எப்பொழுது கர்ப்பத்தின் கனி இல்லாமல் தாமதமாகிறதோ, எப்பொழுது திருமணமாகாமல் காலதாமதம் ஆகிறதோ, எப்பொழுது ஒரு மக்கள் எல்லாவற்றையும் இழந்தவரை போல காணப்படுகிறாயோ, அப்பொழுது நீ சோர்ந்து போகாதபடி 1 தெசலோனிக்கேயர்
5வது அதிகாரம் 19வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். உன் அபிஷேகத்தை குறைத்துக் கொள்ளாதே. அந்த நேரம் கூட 1 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்பு. நீ 5 மணிக்கு ஜெபத்துக்கு கிளம்புனா 4 மணிக்கே எழுப்பு. கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் உனக்கு பலன் கொடுக்கிறவர் உன் தேவன், உன் வாஞ்சியை நிறைவேற்றுகிறவர் உன் தேவன், உனக்கு பக்க துணையாயிருக்கிறவர் உன் தேவன். ஆதலினாலே பொல்லாங்கானிய அம்புகள். எபேசியர் 6வது அதிகாரம் 16 திரும்பவும் வாசிப்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக. அப்பா என் அபிஷேகத்தை எடுத்தான்னு சொல்லாத. ஒரு நாளும் அப்பாவும் அபிஷேகத்தை எடுக்கவே மாட்டார். அப்பாட்டருக்கு ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு வரம் கொடுத்தாருன்னா அதை எடுக்கவே மாட்டாரு. சிம்சோனை பாருங்கள், வரம் கொடுத்தார், வல்லமை கொடு. சொல்லுவாங்க, நீ பாவம் செய்துட்டா அதனால உன்னை விட மாட்டார். கெட்ட குமாரனை போல நீ அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. திரும்ப நீ கூப்பிடும் போது உன்னை கொண்டு என்ன காரியங்கள் செய்ய என் தேவன் சித்தம் கொண்டாரோ, இழந்து போன அபிஷேகத்தை உனக்கு அவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. மறந்து போகாதே. நான் போய் சொல்லிட்டேனே, நான் பாவம் செய்துட்டேனே, என் சிந்தனையில கரைப்பட்டுட்டேனே என்று கலங்காதே. ஒரு அபாக்க சட்டனா, நீ இருந்தபடியே கர்த்தரிடத்திலே வா. அல்லேலூயா. இருக்கிறபடியே கடந்து வா, பொழுது உனக்கு விடுதலை தருவார். சிம்சன் அப்படித்தான் கடந்து வந்தால், அப்பொழுது அவன் உயிரோடு இருக்கிறவளை விட கண்கள் பிடுங்கப்பட்ட பிறகு கடைசி நேரத்தில் அத்தனை பெலிஸ்தர்களை எதிர்கொள்ள மாட்டேன். ஒரு அவக்க சத்தனம். இந்த தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு போதும் பொய் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய்யான இடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுவும் பரிசுத்த ஆவியான இடத்தில் பொய் சொல்லாதே. பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொன்னா நீ மன்னிக்கப்படவே மாட்டா. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு ரோகமான பொய்களோ, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ரோகமாயோ நீ பொய் சொல்லாதபடி எச்சரிக்கை ஆயிடும். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தின் கரியை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இந்த பொய் சொல்றவங்க எல்லாம் சாதி முடிச்சவங்க தான். நான் சொல்லத வேறன்னு சொல்லுறேன். நீ சின்ன பொய் சொன்னாலும் சரிதான், பெரிய பொய் சொன்னாலும் பொய் தான். உன்கிட்ட அப்பா அவளத்தையும் வித்து தானி கேட்கல, உன் கழுத்தில் இருக்க நகையை கழட்டி கொடுன்னு கேட்கல. ஒரு அபாக்க சத்தனை ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னாரு, உனக்கு குறைகளெல்லாம் விட்டு தரத்திற்கு கொடைஞ்சிட்டு. அவனுக்கு அது இஷ்டம் இல்லை, போயிட்டான், நித்திய ராஜ்யத்தை இழந்து போனான். இவர்கள் விற்க சொல்லாத இடங்களை விற்று தனக்குரிய பாவத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவர்களை
அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ கேட்காரு, அனனியாவே, இவளுக்கு தான் வித்தியா, இவளுக்கு தான் வித்த என்றால் அவன் கீழே விழுந்து மரித்து போனான். இப்போ கொரோனாவில் செத்தவங்களாம் மற்றவங்களுக்கு தெரியாமலே கொண்டு போய் வச்சிடுறாங்க. நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இங்கே அனனியா செத்தத அவரோட மனைவிக்கு சொல்லவே இல்லை, எடுத்துக்கொண்டு புதைத்து விட்டு வந்து விட்டார்கள் வாலிபர்களோ. ஒரு நிர்பந்தமான நிலை. திரும்ப அவருடைய மனைவி செப்பிராள் வருகிறாள். அவளிடத்திலும் கேட்கிறார், அவளாவது உண்மை சொல்வாளா? அவளும் சொல்லுகிறாள், இவளுக்கு தான் விட்டு. பரிசுத்த ஆவியான இடத்துல ஒருபோதும் பொய் சொல்லாத, உள்ளதை உள்ளதென்றோ இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்க. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஏனென்றால் அப்பா சொல்லுகிறது, நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அழிந்து போவதற்கு ஒரே ஒரு காரணம், தாங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டியவளை செலுத்தாததே காரணம். நீ தேவனுக்கு செலுத்த வேண்டியவளை செலுத்திருக்கிறாயா? ஒரு தம்பி வருவாங்க, 5000 ரூபா சம்பளம் வாங்கும்போது 500 ரூபா கொண்டு தசம் கொடுத்தாங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்கும்போது 1000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு 6 மாதத்தில் 20,000 ரூபா வாங்குங்க. ஐயா, இதில் தசம் பாகம் கொடுத்தா இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்க, இவ்வளவு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆவியான உனக்கு ஏவனபடி நீ செய்ய. கடைசியா அவன் வேலையும் போச்சு, அவன் சம்பளமும் போச்சு. இப்போ மனதில் அப்பா என்ன பேசுறாரு அதை கொண்டு போற்றே கர்த்தருடைய சமூகத்தில். ஒரு பக்க சந்தரா தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் சாசுக்கும் கொடுத்துரு. ஆனா தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தாமல் இருக்காது. யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை எடுத்து போடுங்கள். விரோதத்தையும் வைத்தீர்கள் ஆனால், நீங்கள் விரோதத்தையும் வைப்பீர்களே ஆனால், நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நீங்கள் ஒன்றை குறித்தும் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். எதுக்கு விரோதமா? இந்த சத்தியத்துக்கு விரோதமாய். இந்த சத்தியம்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தது. நீங்கள் இந்த சத்தியத்தை பின்பற்றுவீர்களாயிருந்தால், நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்பீர்கள், உங்கள் வருமானத்தை வஞ்சிப்பீர்கள். ஒரு அபக்க சத்தனம். முதல்ல ஆஸ்பத்திரி செலவை பார்ப்பேன் இல்லை, நீ முதல்ல அப்பாவுக்கு கொடுத்துட்டா ஆஸ்பத்திரி செலவு வரவே வராது. ஒரு அபக்க சத்தனம், ஒரு அபக்க சத்தனம். 2 கொரிந்தியர் 11:31, 2 கொரிந்தியர் 11:31. ஒரு அபக்க சத்தனம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர், நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். அவர் பொய் சொல்கிறதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் பொய் சொல்லாதே. நீ சாசின் பிள்ளையா இருந்தால் பொய்யனும் பொய்க்கென்று அழைக்கப்பட்டவனுமாகிய அவனுடைய ஜீவியத்தின்படி நீ எப்படியும் நடந்து கொண்டு போ. ஒரு அபக்க சத்தனம். கடைசியாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒருபோது எதிர்த்து நிற்காதே. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எதிர்த்து அநேகரை அறிவேன். அவர்கள் இந்த உலகத்தை விட்டே கடந்து போனார்கள். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51, 54 வாசிங்கம்மா.
கழுத்துள்ளவர்களே, வணங்காத கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, இருதயங்களிலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென். பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்காதபடி எச்சரிக்கையாயிரு. தகப்பன் கேள்வி கேட்டானா பிள்ளைகளும் கேள்வி கேட்கும். தகப்பன் பரிசுத்தாவியானவரை வியாக்கியானம் பண்ணான்னா பிள்ளைகளும் வியாக்கியானம் பண்ணும். அதனால நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. யாருக்கு விதமாயும் பேசிடுவோம். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்ற ஒரு சின்ன விசுவாசிக்கிறோமா கூட பேசாத. ஏனென்றால் ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறான். அவருடைய கிருபை அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்று நிற்கிறவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஒரு அபாக்கசத்தரா இஸ்ரவேலின் ஜனங்கள் அநேக முறை வணங்கா கழுத்துள்ளவர்களாயிருந்து தங்கள் வழியிலே அழிந்து போனார்கள். நீங்களோ கண்டதில் அநேகரை பார்த்திருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு விரோதமாய் தான் பேசும் அபிஷேகம் பெரிதென்று சொல்லி கத்தினவர்களுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கிறது. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிப்பது. அபிஷேகம் கிருபையினாலே நிரப்பப்பட்டது. ராபாக்க சத்தனா அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருந்தாலும் அப்பா பார்த்துக்கிடுவாரே. ராபாக்க சந்தனா ஆதல்னாலே எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதே. எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாய் கடந்துவா. ஒரு ஈவாக்க சத்தரா எபேசியர் 4வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை குறித்து விரோதமாய் பேசாதே, துக்கப்படுத்தாதே. 4வது அதிகாரம் 30-31 வாசிமா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும்படி தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அதனாலே எந்த தூஷணமும் பெருமை சகலவிதமான துர்க்குணங்களும் உங்களை விட்டு நீங்க கடவுளே. தயவு செய்து அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வா. அப்படி நீ நடக்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறபடி ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்பட்டவர்கள். அதனாலே ஆவிக்கு ஏற்றபடி நடங்கள். ஒரு அபாக்க சத்தனம் உங்களோடு இருக்கிறவர், அவர் பெரியவர். கடைசியாக யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து முடியும். ஆவிக்கு ஏற்றபடி நடங்கள். அவருடைய போதனைப்படி நடங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, அவரிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. ஆவியின் அபிஷேகம் எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க செய்யும், அக்கினியாய் மாற்றும். அவர் இருக்கிறார், கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். முழுமையுமா வாசித்து முடியுமா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்னிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம், அது வேத வசனம். அந்த வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்திலே நீங்கள் ஜீவிக்கும் காலம் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயித்த பிள்ளைகள். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும்.
தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆவியானவருக்கு ரோமாய் பொய் சொல்லவே கூடாது. பொய் சொன்னீங்கன்னா எந்த பொய்யா இருந்தாலும், சின்ன பொய்னாலும் சரிதான், பெரிய பொய்னா, விளையாட்டு பொய்யா இருந்தாலும் சரிதான், மனம் திரும்ப. நீ மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை. நீ மனம் திரும்பாவிட்டால் தேவனை நீ சுதந்திரிப்பதில்லை. இப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், ஆவிலே ஆனதாய் மாறுங்கள், உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விடாது விடுங்கள். அப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரும் அவருடைய வருகையிலே நிற்க தேவன் நமக்கு உதவி ஒத்தாசை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறார். மெய்யாகவே தேவன் இதுதான் இன்னைக்கு செய்தியாய் வைத்திருக்கிறார். ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். ஆவியானுடைய நிறைவுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும். ஆவியினாலே நடத்தப்படுவன் பிரமாணங்களுக்கு கீழில்லாதவனாய் இருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பிரமாணங்களின் அடிமைத்தனங்களில் இருந்தும் அதன் மூலமாய் உண்டாய் இருக்கிற எல்லா விதமான நியாய தீர்ப்புகளிலிருந்தும் தேவன் இன்னைக்கு விடுதலையாக்கும்படியாய், தேவன் நம்மளை ஆவியில நடத்தப்படும்படியாய் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து ஆவியினால் அவர் நடத்தப்பட்டவராய் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா. அப்ப நம்மளையும் தேவன் அவ்விதமாய் அழைக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நடத்தப்பட்டவராய் இருந்தார். பேதுரு அவ்விதமாய் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் அவர் நடத்தப்பட்டவராய் இருந்தார் என்று நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்விதமாய் நாம் நிறைந்திருக்கிறோம், எவ்விதமாய் நிறைந்திருக்கிறோம் என்று தேவன் நம்மளிடத்துல கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் உடைந்து இருப்பது, சோர்ந்து போயிருப்பது. ஹல்லேலூயா. தேவன் ஹல்லேலூயா. தேவனை அவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படியாதனால் அந்த ஆவியானவர் நிரப்புகிற அந்த அபிஷேகத்தை நாம் விட்டது நிமித்தமாக ஒவ்வொருத்தரும் கேட்போம். அப்ப அதை வழி நடத்துங்க. அது யாரோ பெந்தைகோஸ்து சபைக்கு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெந்தைகோஸ்து சபைக்குரியவர் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கடைசி வரை வழி நடத்துகிறவராய், நான் போய் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று நம்மளுக்காக அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார். அவர் திருத்துவ தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிறைவு தேவன் ஒவ்வொருத்தருக்குள்ளார ஹல்லேலூயா ஏதோ ஆவியில வளர்ந்தவர்களுக்கு அல்ல, ஒவ்வொரு தேவனை நோக்கி பார்க்கிற இவன சிறு பிள்ளைகளுக்கும் தேவன் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கேளுங்க. ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க. ஓ, அவரோடு இணைந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஓ, ரகசியங்களை பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். ஓ, வல்லமை உண்டாயிருக்கிறது. அது நிமித்தம் பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. அநேகர் ஹல்லேலூயா அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியின் பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய் உண்டாகிற அந்த வல்லமை நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கேளுங்க. அப்ப இது போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த அபிஷேகம் எனக்கு போதாது. ஓ ஹல்லேலூயா. என்னை இன்னும் நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே கடந்து வாங்க, பரிசுத்த ஆவியானவரே கடந்து வாங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே இருக்கிற இடங்கள் ஏழுமேல் என்று எல்லாருமே ஆவியானவராமே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. ஆமென். ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி போகணுமே, நீந்தி நீந்தி போகணுமே. அமெல்லா மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து வேலையில மகிழனுமே.
ஓ உலகத்திலே பொல்லாங்கானவருடைய பிசாசு நம்புகள் ஓ அந்த அக்கினியை மேற்கொள்ளும்படியா கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறு போடுகிறே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே போவாங்கப்பா எல்லாம் ஆரோக்கியமே பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வறுமையா போதகரே எல்லாருமே வறுமையா என் மீது தனிப்பட்ட முறையில என் குடும்பத்தின் மீது பாவத்தை ஜெயிக்கும்படியா அந்நிய நுகர்வுகளை ஜெயிக்கும்படியா வானமண்டல பொல்லாத சேனைகளே அதிகாரங்களையும் ஆதிக்கங்களையும் ஜெயிக்கும்படியா இந்த வல்லமை எனக்கு நீ கொடுக்கிறீர் இந்த கிருபை எனக்கு கொடுக்கிறீர் இலவசமாய் கொடுக்கிறீர் தாகமுள்ள யாவர் மேல அதை ஊற்றுவேன் என்று இந்த வேலை இது செய்தியாக இருக்கிறது நீ கர்த்தருடைய செய்தியாக இருக்கிறது பாப்பா நீ பலன் அடையும்படியா நீ பலன் அடையும்படியா தேவன் முன்னாடி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஹalleluya இறங்கோ வல்லமையா இறங்கோ கனி தரும்படியா ஹalleluya கட்டுகள் நுகங்கள் ராபா இந்த வேளையில விலகும்படியா எல்லாவற்றை நிரப்புங்க என்று கேளுங்க என்னை நிரப்புங்க வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வறுமையா போதகரே வறுமையா போதகரே ஆவியானவர் இன்னும் கேட்காமல் இருப்போமானா ஹalleluya நமக்கு தேவனுக்கு உறவில்லாமல் கடந்து சென்று விடும் ஹalleluya ஜீவ தண்ணீரே ஆவியானவரே கூப்பிடுவோமா ராபா இறங்கின வல்லமையா அவங்கள ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிற ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் கர்த்தர் ஹalleluya கனி தரும்படியா ராபா செழிக்கும்படியா திடீர் விடும்படியா இந்த வேலையில கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் நுகங்கள் உடைக்கப்படட்டும் ஹalleluya அந்தகார ஆவிகளை ஜெயிக்கும்படியா அந்தகார ஆவியை ஜெயிக்கும்படியா ஹalleluya கேளுங்க ஹalleluya ஒவ்வொருத்தரும் இது விளையாட்டு அல்ல ஏதோ ஒரு செய்தி அல்ல இது பெந்தெகோஸ்துக்குரியவர்களுக்கு அல்ல தேவன் தன்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் இது அருமையான நேரம் என்னை நிரப்பும் என்று கேளுங்க என்னை நிரப்பும் என்று கேளுங்க நான் தோற்றது போதும் அந்நிய அக்கினிகளை ஜெயிக்கும்படியா அதன் அம்புகளை ஜெயிக்கும்படியா கர்த்தர் எனக்கு வல்லமையை கொடுங்கள் என்று கேளுங்க அபிஷேகத்தோடு வல்லமையை கொடுங்கள் என்று கேளுங்க அபிஷேகத்தோடு விசுவாசத்தை கொடுங்கள் என்று கேளுங்க ஹalleluya நான் பார்க்கிறது அல்ல என்னை மகிமைப்படுத்துங்க தகப்பனே வல்லமையினால் நீ தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் இந்த வேளையில ஒவ்வொருத்தர் மேலும் ஹalleluya எங்கள் மீது கடந்து வாங்க ரபாபா இன்னைக்கு பெற்றுதான் செல்ல வேண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களை இன்னைக்கு அடைய செய்யும்படியா பேசிக்கொண்டே இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்யும்படியா அவருடைய சீடர்கள் பயந்து இருந்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பலன் அடைந்து அவர்கள் எழும்பி பிரகாசித்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு பிரகாசிக்கும்படியா என் மகளே என்று தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் இனி எத்தனை காலங்கள் உன் காதுகளை செவிடாய் வைத்திருப்பாய் என்று கேட்கிறார் செவிக்கொடு கீழ்ப்படி என்று சொல்லுகிறார் உன்னை ஒப்புக்கொடு என்னை நிரப்புங்கள் என்று கேளு ராபா பாபா சிவாலா வறுமையா போதகே வறுமையா ரிபா பாபா போதகரே ரபா பாபா வற்றாத ஜீவன் வற்றாதவைகளா வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே பரத்தை நோக்கி
கண்ணீர். ஓ சபை மீது ஊற்றுவா அந்த அபிஷேகம். ஓ ராபா எழுதி பிரகாசிக்க முடியாத ஒவ்வொருத்தர் மீதும் இப்பொழுது ஜீவ கண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போலகரே கணிக்காலளவு போதாதையா குழந்தாலளவு போதாதையா கணிக்காலளவு போதாதையா. மகிமை மகிமை ஓ கர்த்தருடைய மகிமை ஓ ரபாபா இஸ்ரவேல் நாவை தொட்ட தேவன் கர்த்தர் ஓ ரபாலதரலதரபலபா மெய்யாகவே ஓ ரபாபா ஒரு வல்லமை ஓ ரபாலதரிகபா ஓ திமிர்வாத காரண எழுப்பின தேவன் எல்லா பெண்ணவீனங்களையும் இப்பொழுது ஓ ரபாபா ஓ ரலதரிகபலா ஓ மகிமை ஓ மகிமை பொருந்தியவர் மகிமை பொருந்தியவர் மகிமை பொருந்தியவர் நிரப்புகிறேன் நிரப்புகிறேன் ஓ ரபால இப்பொழுது நிரப்புகிறேன் உடைய ஜனங்களை நிரப்புகிறேன் ஓ ரபால தரலதரபா ஓ ரிபால பாபா பாபா ஓ ரிபால தரிகபா ஓ ஹalleluya இப்பொழுது இப்பொழுது ஓ நிரப்புகிறவரேனால நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனல்லதே ஹalleluya கேளுங்க. ஓ தேவன் மெய்யாகவே ஓ ராபா பாசிவாடி கொண்டிருக்கிறார். ஓ நிரப்பி கொண்டிருக்கிறார். உன் வியாதிகளை மாற்றுவா பலவீனங்களை மாற்றுவா. ஓ இன்னைக்கு தொட வேண்டாம். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஓ உனக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறது. ஓ உணர்வடைகிறவர்களாய் தேவனை தேடு. ஓ ரபாலாத அவர் அதிகாரங்களை கொடுக்கிறார். அவர் ஆளுமையை கொடுக்கிறார். இழந்து போனதை திரும்பவும் கொடுக்கிறார். ஓ ரபா பாபா ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே. இந்த வல்லமை உம்முடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபா பாபா சோர்வடைந்து உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஓ ரபா பாபா மகிமை மகிமை மகிமை. ஓ ராலா ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து வா. ஓ ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கொண்டு வா என்று தேவன் சொல்லுகிறார். ஓ அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கொண்டு வா. ஓ நான் அபிஷேகித்து நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஓ அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாய் கடந்து வா. ஓ ரபாலா ரிகபா தேவன் வரங்களின் கிருபைகளையும் தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமா ஓ ரபா உன் வழிகளை ஒப்புக்கொடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஹalleluya ஓ மகிமை நன்றி செலுத்துகிறோம். ராணி ஜோமனே ராணி எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளின் காலை வேளைக்காய் மை நன்றியிலே இருதயத்தோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியிலே இருதயத்தோடு மை துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபை நீர் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீங்க. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உள்ளதும் கர்த்தாவே உயிர்ப்பிக்கிறதுமாய் இருந்ததுக்காக மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் எத்தனையோ தேவைகளோடு ஆண்டவரே அப்பா எவ்வளோ ஏக்கத்தோடு உடைய பிள்ளைகள் இருப்பார்கள் சுவாமி. அத்தனை பேர்களுடைய தேவைகளையும் ஏக்கங்களையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அப்பா ஏக்கங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றுகிற தேவன் இந்த நாளில் ஒவ்வொருவருடைய ஏக்கங்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் நல்லது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் இங்கே அப்பா அவர்கள் வெளியில வந்தது நிமித்தமாக எந்த ஒரு வைரஸும் கர்த்தாவே பிள்ளைகளை தாக்காதபடி ஆண்டவரே அப்பா அந்த வாதையில் இருந்து கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இந்த நாளில் கால் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வைரஸ் ஆனது ஆண்டவரே அவர்களை தொடாதபடி ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுடைய இரத்த கொட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நீர் அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் வல்லமை அளவில்லாத ஒரு வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகள் சந்திக்கப்படட்டும். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக ராஜா. இந்த வேளையில் எல்லா அந்நிய சக்திகளையும் ஆவிகளும் ஒவ்வொருவர் விட்டு கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவையாண்டவரே நீர் இறங்கும். இந்த அபிஷேகம் ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே அனலாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா உடைய பரிசுத்தம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய தேவதாசனை ஆண்டவரே பாதுகாத்து அப்பா உடைய தேவ செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. உடைய மகனை பலப்படுத்தினீங்க ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வந்த தேவன் அப்பா மீதமுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொரு வீடு போய் சேர்ற வரையும் ஆண்டவரே இந்த பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஜெபம் முடிகிற வரையும் ஆண்டவரே நீர் எங்களோட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரமண்டலத்திலே முதலே செய்வதாக அன்றெல்லாம் தெளித்தார். நாம் மன்னிக்கிற போல தங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பேசிக்க பண்ணாமல் தேர்ந்தெடுத்து ராஜ்யம் வல்லமை மகிமை என்ற கடவுளே. ஐயா ஆசீர்வாதம் சொல்லுங்க. The grace of our Lord Jesus Christ and the love of God and the sweet fellowship of the Holy Spirit be with us all forever. Amen. Amen. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஜீவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரபஞ்சத்தில் வாழ்வு உங்களை தொடாதபடி அவர் தன்னுடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கடைசி வரைக்கும் அவருடைய அபிஷேகத்தினாலே முடிசூட்டி வெளிப்பாடுகளோடு உங்களை ஆசீர்வதித்து கடைசி வரை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோட. தனி ஜெபம் வேணுங்கிறவங்க அப்படியே கடந்து வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் தசமபாகங்களை காணிக்கை பெட்டியிலே போடுங்க. என் கையில் தர வேண்டாம், காணிக்கை பெட்டியில் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆயிரமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் காணிக்கை போடணும். எல்லாரும் தசமபாகம் கொடுக்காதவங்களும் தசமபாகங்களை கொடுக்கணும். கர்த்தர்களை ஆசீர்வதித்து பெரிய ஜாலியாக மற்ற செய்தி அறிவித்து சொல்லுங்கள். இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் அமர்ந்திருப்போம். தேவன் தாமே இந்த ஆராதனையும் நடத்தும்படியான கிருபைகளை நம்மளுக்கு தந்தார். அதுக்காக நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், தேவனை நாம் உயர்த்துவோம். தொடர்ந்து தனி ஜெபங்கள் இந்த மாதம் நடைபெறாது. அதை நாங்கள் சொல்லும் நாட்கள் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். அதற்கு முன்பாக தயவு செய்து யாரும் வர வேண்டாம். வருகிற 17ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை ஜெபம் நடைபெறும். அதுவும் அநேக ஒழுங்கின் பிரகாரம் அது நடைபெறும். அதில் வருகிறவர்கள் நாங்கள் அதில் அனுப்புகிற காரியங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற காரியங்களிலும் சர்ச் ஃபேஸ்புக் பேஜில் போடுற காரியம் அந்த ஒழுங்கின் பிரகாரம் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம். அதனால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா அதுக்கேற்ற விதமாக நாங்கள் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மீதி காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். என்று தனி ஜெபம் வேணுன்றவங்க நாங்கள் எப்படி அமர்ந்திருங்கள், நாங்கள் எவ்விதமாய் அழைக்கிறோமோ நீங்கள் அவ்விதமாய் கடந்து வாங்க. ஆன்லைனில் உள்ளவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் நீங்கள் அதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே அதை அநேகருக்கு பிரோஜனமாய் தருவாராக. தேவன் உங்களோடு வழி நடத்துவார். ஆமென்.